ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிமார்ட் ஷாப்பிங் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், நான் எவ்வளோக்கி வாங்கினேன், இவ்வளோக்கி வாங்கினா எத்தனை மாதத்துக்கு அது எனக்கு வரும், நீங்களும் எவ்வளோக்கி வாங்கினா இத்தனை மாதம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இது பற்றின நிறைய டிப்ஸு, ஸ்மார்ட் ஐடியாஸ் இதை பற்றினா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எப்படி பார்த்து வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கினா எவ்வளோ மாதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இதை பற்றினதெல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். நம்ம வெளியே போகணுன்னு நினைக்கும் போது தாங்க இப்படிலாம் மழைலாம் வரும். மை காட், எப்படியோ சாயந்தரமாக கொஞ்சம் நேரம் மழை வரலை, அந்த கேப்பில் தான் டிமார்ட்டுக்கு ஓடி போயிட்டு வந்தாச்சு. உள்ளே போனாலே என்றைக்கு போனாலுமே ஒரே ரஷ்ஷு தான். அதே மாதிரி இன்றைக்கும் ரஷ்ஷாக தான் இருந்தது. எப்படியோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு வீட்டுக்கு. அடுத்த மழை வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா மங்களகரமாக மஞ்சள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். மஞ்சள் தான் முதல்ல வாங்கினேன். அப்புறம் நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அது 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு, குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா அரைக்க முடியல. இங்கே பெங்களூரில் ரொம்ப க்ளவுடியாக வெயிலே வர மாட்டுது. ஸோ தற்சமயத்துக்கு ரெடிமேட்லேயே நான் வாங்கிக்கிட்டேன், அப்புறமா அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆயிலு, பெருங்காயம் இது எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம பருப்பு வகையில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, அது நம்ம பெசரட்டாகவும் போட்டுக்கலாம். அதனால் இதில் பிளாக் சன்னா, ஒயிட்டு எல்லாமே எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் சுக்கும் வாங்கியிருந்தேன் ட்ரை பண்ணலான்னு. முந்திரி வீட்டில் தீர்ந்து போச்சா, ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். இந்த காஃபி தூள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அதோட டேஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸை. அப்புறம் இந்த ப்ரெட் ஜாம் பார்த்திங்கன்னா எப்போவாவது எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம், அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூஜா சாமாக்கு பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி தான் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ தான் புதுசாக இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ ஆயிலும் இல்லை, ஆயிலும் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது 1 எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ சோப்பும் தீர்ந்துடுச்சா, அதுவும் வாங்கிட்டேன். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்லாம் இல்லாமல், எது இந்த மாதிரி நம்ம துணிக்கு சோப்பு, சர்ஃபு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிராண்டு தான் அந்த பிராண்டு இல்லாமல் கொஞ்சம் வாசனை இதுவாக கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி அதில் எது வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியாக இருக்கோ அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்கும், உங்களுக்கு டிப்ஸாகவும் இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி துணி சோப்பு அதெல்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது கம்மியோ அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க, எது ப்ராஃபிட்டாக இருக்குன்னு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் சொன்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா கம்பேரிட்டிவ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவாகவும் ஆகும், ரொம்ப நாளாகவும் வரும். அப்புறம் என்னோடய ஒரு டவல் வாங்கியிருந்தேன். லெகின் பார்த்திங்கன்னா என்னோடது புதுசாக வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் டிமார்ட்டில் லெகின் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முல்ஷி தான், ஹஸ்பண்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அது ஒன்று வாங்கியாச்சு. எப்போவாது டின்னருக்கு சேமியா வச்சுக்கலாமேன்னு அதுவும் 2 பேக்கெட் வாங்கிட்டேன். ஒரு வழியாக இவ்வளோதாங்க நம்ம வாங்கினது. இது எல்லாமே நான் இப்போ திருப்பி ஆர்கனைஸ் தான் பண்ண போகிறேன். நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா என்னோடது பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே 4000 ஆயிடுச்சுங்க. சொல்லப்போனால் 4000க்கு ஒரு 150 ருபீஸ் தான் இல்லை. இது பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு 2.5 மாதம் வரும், அதை தாண்டி சம்டைம்ஸ் 3 மந்த்ஸ் கூட வரும். இந்த காஃபி தூள் இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே ஒரு 2 மந்த்ஸ் தாங்க வரும். இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு 2 மாதம் தான் வரும். இப்போ இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பருப்பு ஐட்டம் எல்லாமே எனக்கு 3 மந்த்ஸ் தாராளமாக வரும். ஏன்னா வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா எது ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், எது எப்போவாவது யூஸ் ஆகும், அந்த மாதிரி
பார்த்து நீங்களும் வாங்குங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்று கம்பேரிட்டிவ் பண்ணி எது கம்மி எது அதிகம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எல்லாமே ரேட் பார்த்து தான் வாங்கியாகணும். இல்லைன்னா ரொம்ப அதிகமாக தான் ஆகும். இது வரைக்கும் நான் வாங்கின டிமார்ட்லேயே இதுதான் ரொம்ப அதிகம். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 மேக்ஸிமம் பார்த்தா 2.5 இப்படி தான் போயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னே தெரியல. பில்லை பார்த்தா ஒரே ஷாக் ஆகிட்டேன். பொருளை பார்த்தா கம்மியாக இருக்குது, ஆனால் ரேட் எப்படி தான் இவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய கபோர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபு அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே ஒரு குட்டியாக ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துட்டாங்களா. ஸோ அதனால் நானும் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு தான் உள்ளே தள்ளிடுவேன். இவ்வளோ தான் என்னோடய அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் நீங்களும் கம்பேரிட்டிவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும். நான் சொன்ன டிப்ஸு என்னோடய விலாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.